ஆஹா, படம் ஆரம்பிக்குது. ஆரம்ப காட்சியிலேயே டெடிங்கிற ஒரு ஆளு அடப்பாவமே ஆஷ்விட்ஸ் கேம்ப்ல கைதியா இருக்கான். யோ பாவம் மத்த கைதிகளோட வெளியில நிக்கிறான். கண்ணை மூடிட்டு அவன் பொழப்பு நல்லா இருந்த காலத்தை நினைச்சு பார்க்கறான். அப்போ அவன் போலந்துல ஒரு பாக்ஸிங் சாம்பியனாம். ஒவ்வொரு நாளும் ஒரு மரத்தடியில பிராக்டிஸ் பண்ணுவான். ஆனா ஒரு நாள் பிராக்டிஸ் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பிடிச்சி இந்த கேம்புக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். இது போலந்துல இருக்கிற முதல் ஆஷ்விட்ஸ் கேம்பாம். டேடிங்கிறவன் இங்க உள்ள ப்ரொஃபஷனல் கைதிகளில் ஒருத்தன். இங்க இருக்க கைதிங்க எல்லாரும் மலை பக்கத்துல வேலை செய்யறாங்க. நாள் முழுக்க கல்லு உடைக்கிறாங்க. யோ பாவம், அவங்க கூட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்களாம். மாடர்ன் வசதி கூட இல்லையாம். கைதிகளை வச்சு ரொம்ப நேரம் வேலை வாங்குறாங்க. கல்லு உடைக்கிற வேலைக்கு வெறும் தண்ணி சூப் தான் சாப்பாடாம். அது அவங்களுக்கு போதுமானதே இல்லையாம். அந்த கைதிகளுக்குள்ள ஒரு 13 வயசு பையன் இருக்கான். அவனோட பேரு ஜானெக். சில கைதிங்க அந்த சின்ன பையனை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அடப்பாவீங்களா, அடேங்கப்பா, சாப்பாடை புடுங்கி திங்கிறாங்களா, அப்பப்பா கொடுமையே. மைனஸ் பாருங்க, அங்க ஒரு மிடில் ஏஜ் ஆளு தன்னோட பிரிசனர்ஸோட ஏதோ பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த கேம்ப்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்றாங்களாம். ஆனா அங்க இருந்த ஒரு கார்டு இதை கேட்டுடுறாரு. அவ்வளோதான், அந்த ஆளை தேடி வந்து ராடு வச்சு மண்டையில ஒரு போடு. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஐயையோ. அடுத்த நாள் ஜானெக் டெடி கிட்ட பேசுறான். நீங்க பெரிய ஃபேன், உங்க பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் டிவியில பார்த்திருக்கேன்னு சொல்றான். அடேங்கப்பா. அடுத்த நாள் டெடி ஏதோ வேலையா ஜெர்மன் ஆஃபீஸர் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஆப்பிள் திருடிடுறான். ஆஹா, ஜானேக் ஒரு ஆப்பிள் கொடுக்கறான். ஆனா ஜானேக் என்ன பண்றான் தெரியுமா? அதை சாப்பிடாம ஒரு வயசான ஆளுக்கு கொடுத்துடுறான். அடையப்பா, ஜானேக் ஒரு நல்ல சுயநலம் இல்லாத ஆளுன்னு டெடி புரிஞ்சிருச்சு. அதனால இன்னொரு ஆப்பிள் கொடுக்கறான். ஜானெக் அதை எடுத்து சாப்பிடலாம்னு பார்க்கறான். அப்போதான் கொஞ்சம் ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. என்னடானா, ஒரு ஆஃபீஸர் சார் டெடிய. ஆமா, அடேங்கப்பா, அவங்க வீட்டு ஆப்பிள் திருடும்போது பார்த்துட்டாங்களாமே. அதனால அவனை பனிஷ் பண்ணணும்னு வெறி கொண்டு அலையிறாங்களாம். ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜானக்கும் அந்த ஓல்ட் மேன் ஆப்பிளோட நிக்கிறத பார்த்துட்டு 3 பேரையும் தூக்கிட்டு போறாங்களாம். ஐயோ. ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஏற்கனவே 3 பேரு காலி. இவங்களையும் வரிசையா நிக்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஓல்ட் மேன் கிட்ட ஆப்பிள் தலையில வைக்க சொன்னாங்களாம். அவரும் வச்சிட்டாரு. ஜெர்மன் சோல்ஜர் அந்த ஆப்பிள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணனானாம். ஆனா மிஸ் ஆகி ஓல்ட் மேனோட தலையிலேயே வெடி வச்சிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அடுத்து யாரு தெரியுமா? டெடி. அவனையும் ஆப்பிள் தலையில வைக்க சொன்னாங்களாம். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ஆப்பிள் கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடேங்கப்பா. இதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் ஷாக் ஆகிட்டாங்களாம். ஜானெக் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க எல்லாரையும் பயமுறுத்தலாம், ஆனா டெடியை பயமுறுத்த முடியாது. அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் கழுக்கலாம் சான்ஸே இல்லைன்னு சொன்னானாம். அட, ஜானெக் சொன்னதை கேட்டு அந்த ஆஃபீஸர்ஸோட மனசு மாறிடுச்சாம். அதனால அவனை கொல்லல. ஆனா ஜானெக் பிடிச்சுக்கிட்டானுங்க. என்ன குடும்பட்டாசாமி இது. அடேங்கப்பா, ஜானெக்க அடிக்கிறத டெடி பார்த்துட்டு இருக்கான். டெடிக்கு மனசு கேட்கல. ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியல. ராத்திரியில ஜெர்மன் ஆபீசர்ஸ் ஒரு பெரிய நம்பர்ல யூதஸ் எல்லாரையும் ஒரு பெரிய கேஸ் சேம்பர்ஸ்குள்ள தள்ளுறாங்க. அந்த சேம்பர்ஸ்ல ஃபுல்லா டேஞ்சரஸ் கேசஸ். எதுக்குன்னா யூத பீப்புள்ஸை கொல்றதுக்கு. யோ கொடுமையே. மற்ற பிரிசனர்ஸ் எல்லாரையும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க்குக்கு அனுப்பிடுறாங்க. சாப்பாடும் கிடையாது, ஷெல்டரும் கிடையாது. ஜெர்மன்ஸ் அவங்கள ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வச்சு அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. கொடுமையிலும் கொடுமை. அன்னைக்கு ஒரு ஜெர்மன் ஆஃபீஸர் பிரிசனர்ஸை காட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பாட்டுல ஒரு பீஸை கீழே போடுறான். அதை பார்த்த 2 பிரிசனர்ஸ் அண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யோ, ஒரு சாப்பாட்டுக்கே இந்த நிலைமையா? ஜெர்மன் ஆஃபீஸருக்கு இந்த சண்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவங்கள இன்னும் ஃபைட் பண்ண சொல்றான். ஃபைட்ல ஒருத்தன் இன்னொருத்தனை கீழே தள்ளிடுறான். உடனே ஜெர்மன் ஆஃபீஸர் டெடியை ஃபைட் பண்ண கூப்பிடுறான். டெடியா? அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸரா இருந்தாரு. அடேங்கப்பா. அடுத்து என்ன நடக்கும்? சும்மா அதிருதில்ல. ஒருத்தரா அடிச்சு தூக்குறாரு. வெடிக்கும் தலை. டெடி கொஞ்ச நாளா பிராக்டிஸ் பண்ணல. ஆனாலும் எல்லா பய பிள்ளைங்களையும் கதற விரட்டுறாரு. அப்பப்பா, தீ. அப்புறம் ஒரு ஜெர்மன் ஆஃபீஸர், நல்ல பாக்ஸிங் அனுபவம் உள்ளவர், டெடி கிட்ட வந்து பாக்ஸிங் பண்ண கூப்பிடுறாரு. நம்ம டெடி சும்மாவா? களத்துல இறங்கி கும்புறாரு. குத்துச்சண்டை. ஜெர்மன் ஆஃபீஸர் டெடியோட ஸ்கில்ல அசந்து போய் கடைசியில அவரும் மண்ண கவுறாரு. அடேங்கப்பா, ஜெயிச்சதும் ஆஃபீஸர் ஒரே குஷி.
ஏன்னா இன்னைக்கு தான் ஒருத்தர் பாக்ஸிங் தெரிஞ்சால பார்க்கறாரு. அதுவும் வேற லெவல் ஸ்கில். ஆச்சரியத்தில் விரியும் முகம். ஆஃபீஸர் ஜெயிச்சதுக்கு ஃபுட் தர்றாரு. ஃபுட் எடுத்துட்டு டெடி கேம்புக்கு போறாரு. அங்க ஜனக் உட்பட எல்லாருக்கும் சாப்பாடு பகிர்ந்து கொடுக்கறாரு. கட்டிப்பிடித்தல். இருக்க நல்ல இடம் இல்ல, போட நல்ல துணி இல்ல. ஜனக் குளிர் பிடிச்சிக்குது. குளிர்ந்த முகம். அந்த கேம்ப்ல வைத்தியம் பார்க்க வசதி இல்ல, அதனால குளிர் அதிகமாகி ஃபீவர் வந்துருது. ஜனக் நிலைமைய பார்த்து டெடிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால திரும்பவும் அந்த ஜெர்மன் ஆபீசர் கிட்ட போறாரு. ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுதோ? பயத்தில் அலறும் முகம். அடேங்கப்பா, அவனோட ஃபைட்டிங் பண்ணினானாம். அதுக்கு முந்தின நாள் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தானாம். டெடி ஆபீசர் கிட்ட சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் முக்கியமான மெடிசின் கேட்டானாம். ஆனா ஜெர்மன் ஆபீசர் என்ன சொல்றான் தெரியுமா? என்கிட்ட உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டானாம். ஆனா அவன்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காம். ஆனா அதுல அவனை என்ன செய்ய சொல்றாங்களோ அதை அப்படியே அவன் கேட்கணும். ஜெர்மன் ஆபீசர் டெடிய அவனோட சீனியர் கிட்ட கூட்டிட்டு போறானாம். அவங்க ரொம்ப நாளா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டியா தேடிட்டு இருந்தாங்களாம். ஜெர்மன் ஆபீசர் அவங்களுக்கு ஒரு பாக்ஸிங் சூப்பரா இருக்குனுடியா கொடுக்கறானாம். அப்படியே டெடியை காட்டி அவன் ஒரு ஸ்கில்டு பாக்ஸர்னு சொல்றானாம். சீனியர்ஸ்க்கு அதை நம்ப முடியல. அவனை பார்த்து சிரிக்கிறாங்களாம். ஆனா ஆபீசர் எப்படியோ அவங்க சீனியர்ஸை சம்மதிக்க வைக்கிறானாம். மேட்ச்க்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறானாம். அடுத்த நாளே டெடி ஒரு மேட்ச் விளையாடுறான். அதுல ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டானாம். இங்க மேட்ச் பார்க்குற எல்லாருமே ஜெர்மன் ஆபீசர்ஸ் தானாம். அங்க ஒரு ஜெர்மன் ஆபீசரோட சின்ன பையனும் மேட்ச் பார்க்க வந்திருக்கானாம். மேட்ச் பார்க்க அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததாம். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெடிக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குது. அவனை குதிரை கொட்டகையில வேலை செய்ய அனுப்பிச்சிட்டாங்களாம். அங்க செய்யறதுக்கு வேலையே கம்மியா இருந்ததாம். அதனால டெடி, ஆஹா என்ன ஒரு ட்விஸ்ட், இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். அடேங்கப்பா, பாக்ஸிங் பிராக்டிஸ் வேற பண்றானா? பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் தர்றாங்களே. ஆஹா, அடிபட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஹாஸ்பிட்டல் வேற போறான். அங்க முன்னாடி மேட்ச்ல அடிபட்ட காயத்துக்கு சுட்டூர் போடுறாங்களாம். அப்புறம் அந்த டாக்டர் கிட்ட ஜெயினுக்காக நியூமோனியா மெடிசின் கேட்கறான். செம்ம நர்ஸ்ல அந்த டாக்டர். அதான் டக்குன்னு மெடிசின் கொடுக்க ஓகே சொல்றா. நியூமோனியா மட்டும் இல்ல, கேம்ப்ல இருக்கிற மக்களுக்கு வந்திருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன் டிசீஸுக்கும் வேற மெடிசின்ஸ் தர்றா. டேய், இவன் இவ்வளோ மெடிசின்ஸை எடுத்துட்டு கேம்புக்கு வரான். அங்க எத்தனையோ பேரு உடம்பு சரியில்லாம இருக்காங்களாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த மெடிசின்ஸை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். ஜாக்கிரதை பக்கத்துல வந்து அவனோட கையால நியூமோனியா மெடிசின் ஊட்டி விடுறான். இப்ப பாரு, டெடி முன்ன மாதிரி இல்ல, நல்லா சாப்பிடுறான். பார்க்கவே பயங்கர தெம்பா இருக்கான். ஜாக்கெட்டை ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண கூட்டிட்டு வரான். ஏன்னா அங்க ஹில் ஸ்டேஷனை விட ஒர்க் லோடு ரொம்ப கம்மியா. ஜெர்க் அங்க அவனோட ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்களாம். அடேங்கப்பா, கேம்ப்ல இருக்கிற இன்னொரு இடத்த காமிக்கிறாங்கப்பா. அங்க இருக்கிற மக்களோட நிலைமைய பாருங்களேன், ரொம்ப கொடுமையா இருக்குதுங்க. நாளுக்கு நாள் அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஆயிரக்கணக்கான மக்களை டெய்லி டேஞ்சரஸ் கேஸ் சேம்பர்ஸ்ல கொண்டு போய் கொள்றாங்களாம்ப்பா. அடடே, நம்ம டெடி இருக்காரு பாருங்க, அவரு தன்னோட பவரை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு மேட்ச்லயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருப்பா. ஜெர்மன் ஆபீசர்லாம் மேட்சை ரொம்ப என்ஜாய் பண்றாங்களாம். ஆனா அவனுங்களுக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப போர் அடிச்சு போச்சாம். ஏன்னா டெடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரே. மேட்ச்ல ஜெயிக்கிறதுனால அந்த கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸ், ஃபுட் எல்லாமே ஈஸியா கிடைக்குதாம். ஆஹா, காலையில ஒரு ஜெர்மன் சீனியர் ஆபீசர் ஹார்ஸ் டேபிளுக்கு வர்றாரு. அவர் ஒரு ஹார்ஸுக்காக அங்க வந்திருக்காரு. ஆனா டெடி கூட கொஞ்ச நேரம் பேசுறாரு. அடேங்கப்பா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் வெயிட்டை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. பரவாயில்ல, நீ எங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனா உன்னோட மேட்சை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரே. ஐயோ, அடேங்கப்பா, ஜெர்மன் ஆபீசர் என்ன சொல்றாரு கேட்டு பாருங்க. உங்களை கேம்ப் அந்த சைடு அந்த கைதிகளை பார்க்க அனுப்புவாங்க. அங்க எல்லாரும் ஸ்டோன் உடைக்கிற வேலையை செய்வாங்களாம். அடேங்கப்பா, ஸ்டோன் உடைக்கணுமா? அடேங்கப்பா, அடுத்த நாள் ஜெர்மன் வேற ஜெயில இருந்து ஒரு ஆளை டெடி கூட ஃபைட் பண்ண கூட்டிட்டு வராங்க. பார்க்கவே டெடியை விட பயங்கர பவரா இருக்கான். எல்லாரும் நினைச்சாங்க இந்த நியூ ஆள் டெடியை அடிச்சு ஜெயிச்சிருவான்னு. ஆனா மேட்ச் ஆரம்பிச்சதும் பாருங்க, டெடி சும்மா அசால்ட்டா ஜெயிச்சிட்டான். அடேங்கப்பா, பாக்ஸிங்ல டெக்னிக் பிராக்டிஸ் தான் முக்கியம் போல. மேட்ச் முடிஞ்சதும் டெடிக்கு நிறைய புட் கிடைக்குது. உடனே அதை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கைதிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறான். அடேங்கப்பா, இவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாருங்க. அடேங்கப்பா, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்மால் பையன் ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டான். ஏன்னா அவனுக்கு டைஃபாய்டு வந்துருச்சு.
ஜெர்மன் ஆபீசருக்கு இந்த டிசீஸ் பத்தி தெரிஞ்சதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிருச்சு. டிசீஸ்னால அவனோட சன் இறந்து போயிட்டான். அவனோட டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவனோட சன் இறந்ததுனால ஜெர்மன் ஆபீசர் ரொம்ப சோகமா இருக்காரு. ஆனா அவர் லைஃப்ல எத்தனையோ ஜூஸையும் அவங்களோட ஸ்மால் கிட்ஸையும் கொண்டு இருக்காரு. அடக்கொடூரமே. அடேங்கப்பா. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சேம்பர் இருந்து டெட் பாடிஸ் வெளியே இழுக்கிறத லீ அப்படியே திக்பிராந்தியா பாக்குறான். உடம்பெல்லாம் நிர்வாணமா இருக்குது. நேத்து டெடி அடிச்சானே ஒரு ஆளு, அவனையும் தூக்கிட்டு போறாங்களே. யோ, எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்க போறாங்கப்பா. அங்க பாரு, குழந்தைங்க டெடி கொண்டு வந்த ஃபுட் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜானி கூட ஃப்ரெண்டு கூட இருக்கா. 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆஹா. இங்க பாரு ஜெர்மன் சோல்ஜர்ஸ், ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கேஸ் சேம்பர் போங்க. குளிச்சிட்டு வந்தா சாப்பாடு தர்றோம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்களே. உள்ள போனா கதி, அதோ கதி. ஐயோ பாவம். ஜானிக்கோட ஃப்ரெண்ட சாப்பாடு திருடிட்டான்னு பிடிச்சிட்டாங்க. கேஸ் சேம்பருக்குள்ள இழுத்துட்டு போறாங்களே. ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. சட்டன்னு ஒரு ஆஃபீசர் கன் புடுங்கி சுட்டுட்டா. அடேங்கப்பா. மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை சுட்டு கொன்னுட்டாங்க. யோ, எல்லா ஜூஸுக்கும் ஜூஸ் இந்த கதிதானா? பயத்தில் அலரும் முகம். அடேங்கப்பா. ஃபயரிங் பண்ணினானுங்க பாருங்க. அப்படியே சேம்பருக்குள்ள போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆஹா. இந்த ஃபயரிங்ல ஜெர்மன் ஆபீசருக்கு வேற சின்ன அடி. ஜானுக்கு இதையெல்லாம் ஒளிஞ்சு பார்த்துட்டு அப்படியே பயந்து நடுங்கி டெடிக்கிட்ட ஓட்டி போய் கட்டிப்பிடிச்சு அழறான். யோ, ஜெர்மன் ஆபீசர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ ஜானக்கை இங்க பார்த்துட்டு பக்கத்துல கூப்பிட்டு என்ன காரணமே இல்லாம டார்ச்சர் பண்ணுறாரு. கொடுமையே. அடுத்த நாள் டேடி ஒரு ஜெர்மன் ஆபீசரை மீட் பண்ணுறான். அவர் ஒரு பாக்ஸிங் சாம்பியன். இவரு இந்த ஆபீசர் கூட மேட்ச் ஆடணும், ஜெயிச்சு ஜெனிக்கை திருப்பி வாங்கணும்னு பிளான் பண்றாரு. ஐயோ. அவரு ஜெர்மன் ஆபீசர் கிட்ட போய் மேட்ச் பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த ஆபீசர், நீ கரண்ட் ஆபீசர் மூலமா தான் போகணும். அதுக்கு முன்னாடி நீ மத்த ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஆமா, உன்னை ஒரு ஜெர்மன் பாக்ஸர் கிட்ட தோற்கடிக்கணும்னு பாக்குறாங்க. அந்த ஜெர்மன் பாக்ஸர் ஆர்மில ரொம்ப பேமஸான ஆளு இப்படின்னு சொல்றாரு. அடப்பாவீங்களா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டேடி எப்பவும் போல ஜெர்மன். ஆஹா, என்ன நடக்க போகுதோ. அடேங்கப்பா. ஜெர்மன் காரங்க பாக்ஸர் தூக்கி அடிக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம துடிக்கிறாங்களே. ஏன்னா அவங்க ஆளு ஜெயில் கைதி கிட்ட மண்டிய போடுறானாம். அப்போ ஆரம்பிக்கிறாங்க சீட்டிங் வேலை. டெடிய ஏதோ ஒரு லிக்விட் குடிக்க சொல்றாங்களாம். குடிச்சதும் டெடி மண்டை கிறுக்கிறுன்னு சுத்துதாம். ஜெர்மன் ஆபீசர் கிட்ட அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா பாருங்க, அவன் வீரத்தை விடல. திரும்பவும் எந்திரிக்க துடிக்கிறான். விடமாட்டேங்கிறாங்களே. ஜெர்மன் காரங்க சண்டையை நிறுத்தி ஜெர்மன் ஆபீசர் தான் ஜெயிச்சான்னு சொல்றாங்க. ஆனா டெடி ஏத்துக்கவே மாட்டான். அப்போ ஜனக்க அவன் கிட்ட கூட்டிட்டு வந்து அவனோட சண்டை போட சொல்றாங்க. ஆனா டெடி முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் மேல ஒரு விரல் கூட வைக்க மாட்டேன்னு சொல்றானாம். ஜெர்மன்காரங்க மிரட்டுறாங்க, சண்டை போடலன்னா சுட்டு கொன்னுடுவோம்னு. ஆனாலும் டெடி கேட்கல. ஜெர்மன்காரனுக்கு கோபம் வந்து ஜனக்க சுட்டு கொன்னுட்டான் பாருங்க. ஐயையோ. அப்புறம் டெடிய ஒரு தூண்ல கட்டி போட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றாங்களாம். அடுத்த நாள் பார்த்தா 2 கையும் பயங்கரமா வலிக்குதாம். ஆமாங்க. ஐயோ, உடலெல்லாம் நடுங்குதுங்க. அவன் போறான் பாருங்க, யூதர்களை அப்படியே நெருப்புல பொசுக்கிற இடத்துக்கு. அங்க ஒரு டாய் கிடைக்குது. ஜெரிக்கி ஒரு டாய். அவன் அந்த டாய் எப்போ செஞ்சான் தெரியுமா? மரங்கொத்த வேலை செஞ்சப்ப அதை எப்பவும் கூடவே வச்சிருப்பானாம். அந்த டாய் தான் அவனுக்கு தைரியமாம். ஐயோ. எந்திரிச்சு அந்த ஈவினிங் கேம்புக்கு திரும்பி போறான். அங்க பார்த்தா ஜெர்மன் ஆபீசர் ஒரு கேதியோட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் செமாடி வாங்கியிருக்கான். கைய கூட தூக்க முடியல. ஏற்கனவே ராத்திரி கட்டி போட்டதுல கை வேற வீக்கா இருக்கு. தேடி சண்டை போட போறானாம். எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? அவனை வச்சு பயங்கர பெட்டிங் கட்டுறாங்க. அவன் அப்படியே ரிங்ல இறங்கி ஜெர்மன் ஆபீசரை அடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அடி வாங்குறான். ஆனா விடாப்பிடியா நிக்கிறான். அங்க இருக்க கிரவுட் அவனுக்காக இயர் பண்ணுறாங்க. உடம்புல இருந்து ரத்தம் பீரிட்டு அடிக்குது. ஆனா அவன் எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரே பஞ்ச்ல ஜெர்மன் ஆபீசர் கீழே விழுந்துட்டான். எழுந்திருக்கவே இல்ல. வா, தேடி ஜெயிச்சிட்டான். கிரவுடு எல்லாம் ஒரே இயர். என்ன ஒரு பைட். ஆஹா.